ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ இது வச்சு நம்ம இந்த சம்மருக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்படியே நம்மளுக்கு ஹீட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல, அதனால் கருப்பு கவுனி வச்சு கூல் பண்ணி இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி பாருங்கள், தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபைனாக பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ இது 1 கப்புன்னா 3 கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணி கலந்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஒரு கப்புக்கு 3 பங்கு 1:3 ரேஷியோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு, லம்ஸே இருக்கக்கூடாது, கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மிட் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டால் கூட அப்புறமா அது கட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி கலக்கிட்டே இருங்க, கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை விட இன்னும் டார்க் கலராக வரும், அப்போ தான் நல்ல குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இப்படி கலக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டைம் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபேன் கீழே நல்ல ஒரு 1/2 hour நல்லா இந்த சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன வெங்காயம் உப்பு போட்டு கலந்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கருப்பு கவுனி கூழ் ரெடி. இப்போ இது நான் ஃபேன் கீழே வச்சுட்டு வரேன். ஸோ இப்போ நல்லா இது ஆறி போச்சு. இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு, நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஹேண்ட் பிளெண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி வேணும், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த திக்னஸ் போதும், ரொம்ப நான் தண்ணி ஊற்றலை. இது நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. மேலே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு செம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. அது இந்த சம்மருக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.